மார்கோ 2024 தேட்டரில் வெளிவந்த ஒரு ஆக்ஷன் சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி. உன்னி முகுந்தன் இந்த படத்தில் லீடு ரோல் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோடைய கதையை பார்த்தலாம். படத்துடைய ஹீரோவும் அவங்களுடைய தம்பி இவங்க 2 பேரும் தங்க கடத்தல் தொழிலில் ஈடுபடுவாங்க. இதனால் அவங்களுக்கு நிறைய வில்லன்கள் இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் தன்னுடைய தம்பியை வில்லன்கள் கொன்றுவாங்க. இதை படத்துடைய ஹீரோ எப்படியாவது தெரிஞ்சுக்குவாங்க. உடனே தன்னுடைய தம்பியை கொண்டவங்களை எப்படியாவது பழிவாங்கன்னு சொல்லிட்டு களத்தில் இறங்குவார். இப்போ இறுதியில் எப்படி பழிவாங்கிறது, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய ஆன்லைன். இந்த படத்துடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே ஃபைட் சீக்வன்ஸ் தான். ஏன்னா பயங்கரமாக இருக்குது. அந்தளவுக்கு சும்மா பட்டையை கிளப்புறாரு. படத்தில் ஹீரோட ஆக்டிங் நல்லாயிருக்கு. ஏன்னா இவர் சும்மா ஃபைட்டில் வில்லங்க அடித்து பொழப்பாக அப்படி பாருங்கள். அந்த சீன்ஸ்லாம் நமக்கே ரணகலமாக இருக்குது. அந்தளவுக்கு ஒருபடி மேலே போய் இவர் பயங்கரமாக ஃபைட் பண்ணுறாரு. அப்படி படத்தில் அந்த மாதிரி ரத்தம் தெரிவிக்காச்சலாம் நிறைய இருக்குது. சும்மா எது எடுத்தாலும் சும்மா அடித்து மண்டையை உடைக்கிறது, இப்படி இதே மாதிரி சீன்ஸ் தான் அதிகமாக வருது. எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது, இது கதைக்காக எடுக்கப்பட்ட படம் இல்லை, ஃபைட்டுக்காக கதையை தேர்ந்தெடுத்து எடுத்துட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. படம் ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் சும்மா ஃபைட்டுக்கு பஞ்சமே இல்லை. இருந்தாலும் ஓரளவுக்கு நம்மளை பயமுறுத்தி வச்சுருக்காங்க. படத்தில் நடித்த எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. படத்துடைய பிஜிஎம் மியூசிக் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. சினிமாட்டோகிராஃபி படத்துக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த படத்துடைய மைனஸ்னாவே ஃபைட்டு தான். ஏன்னா படத்தில் கதை ஒன்றுமே இல்லை, ஃபைட்டு தான். இவங்க ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ஓரளவுக்கு போகுது, செகண்ட் ஹாஃப் வேறு மாதிரி ஒரு டோனில் போகுது. ஃபஸ்ட் ஹாஃப் கூட ஓரளவுக்கு ஃபைட்டு இருக்குப்பா, நல்லாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனால் செகண்ட் ஹாஃப் என்னையா அது அநியாயத்துக்கு இப்படி போட்டு பின்னி படம் எடுத்துருக்காங்க, எங்கே பார்த்தாலும் ஒரு இதே மாதிரி சீனாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இன்னைக்கு கிளைமேக்ஸ் ஃபைட்டில் யாருமே பார்க்க முடியாத அளவுக்கு இருக்குது. ஹாலிவுட் படத்தையும் மிஞ்சிருச்சு அந்தளவுக்கு. சும்மா ஃபைட்டு தான். ஃபைட்டு தவிர படத்தில் ஒன்றுமே இல்லை. அதுவே ஒரு பெரிய மைனஸாக போயிடுச்சு. இந்த படத்தை ஃபேமிலியோட வரணும், கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்குறாங்க. படத்தில் நிறைய சீன்ஸ்லாம் அது மாதிரி இருக்குது. மொத்தம் இந்த படம் சூப்பராக இருக்கணும். இந்த படம் ஒரு ஒன் டைம் வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, மீண்டும் அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூவில் சந்திப்போம்.